பவித்ரா மற்றும் சிவாவுக்கு மிக ஆடம்பரமாக திருமணம் நடந்தது. முதல் நாள் இரவுக்காக படுக்கையில் பூக்கள் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. பவித்ரா கட்டிலில் உட்கார்ந்திருந்தாள். அவள் தலை அங்கும் இங்கும் அசைந்தது. எல்லாம் புதியதாகவும் அந்நியமாகவும் இருந்தது. சிவா அவளுக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்தான். அக்கம் பக்கத்தினர் அவளை பார்க்க வந்ததால் பவித்ரா தலை குனிந்தபடி அமர்ந்திருந்தாள். நேரம் இரவின் நடுப்பகுதியை கடந்து விட்டது. அவள் மிகவும் களைப்பாகவும் பசியாகவும் இருந்தாள். அனைவரும் சென்ற பிறகு கதவை மூடிவிட்டு சிவா அவளிடம் வந்து, உடைகளை மாற்றிக்கொள், நீ களைத்து போயிருக்கிறாய் என்றான். அவள் உடைகளை மாற்றிக்கொண்டாள். பசியால் மிகவும் சோர்வாக இருந்தாள். ஆனால் சிவாவுக்கு அவளது களைப்பை பற்றி கவலை இல்லை. அவன் காதல் வார்த்தைகள் பேசுவதற்கு பதிலாக தன் முழு அதிகாரத்தை காட்டினான். கேள் பவித்ரா, எனக்கு நாடகம் நடிப்பது பிடிக்காது. என் பேச்சை கவனமாக கேட்டுக்கொள். நான் இதை மீண்டும் மீண்டும் சொல்ல மாட்டேன். வீட்டின் அத்தனை வேலைகளும் உன் பொறுப்பு, சமையல் முதல் துடைப்பது வரை. கேட்கிறாயா என்று கோபமாக கூறினான். பவித்ரா ஆமாம் என்றாள். தனக்கு ஏதேனும் பரிசு கிடைக்கும் அல்லது அன்பான வார்த்தைகள் கிடைக்கும் என்று அவள் நினைத்தாள். ஆனால் அவனோ வேலையை பற்றிய கவலையில்தான் இருந்தான். திருமணம் முடிந்த நாட்கள் நகர்ந்தன. அவள் கையில் துடைப்பம் மற்றும் தலையில் அடுப்பறை என விதி எழுதப்பட்டிருந்தது. நாத்தனார் காதல் திருமணம் செய்தவர். பவித்ரா சமைப்பது, சுத்தம் செய்வது, துணி துவைப்பது, பாத்திரங்கள் கழுவுவது என நாள் முழுவதும் வேலை செய்து களைத்து போவாள். இரவில் அவள் கணவனின் முரண்டு பிடிக்கும் போக்கை தாங்கிக் கொள்ள வேண்டியிருந்தது. திருமணமாகி 3 மாதங்கள் ஆகியும் சிவா அவளை வெளியே எங்கும் அழைத்து செல்லவில்லை. சிவா மிகவும் கடுகடுப்பான குரலில் உனக்கு எங்கே போக வேண்டும் என்று கேட்டான். அவள், நீங்கள் ஏன் இவ்வளவு கோபமாக பேசுகிறீர்கள் என்று கேட்டாள். அதற்கு சிவா டிவி பார்த்தபடியே, பவித்ரா, போய் என் துணிகளை அயன் செய், என் வேலைகளை கெடுக்காதே, நான் நாள் முழுவதும் களைப்பாக இருக்கிறேன் என்றான். பவித்ரா அவன் காலடியில் அமர்ந்து, சரி, நீங்கள் படுத்துக் கொள்ளுங்கள், நான் உங்கள் கால்களை அமுக்கி விடுகிறேன் என்றாள். சிவா படுத்து தூங்கிவிட்டான். பவித்ரா அவன் கால்களை தன் மடியில் வைத்து கொண்டு, நான் திருமணத்திற்கு முன் நிறைய துயரங்களை பார்த்திருக்கிறேன். எனக்கு அன்பு வேண்டும், உங்கள் துணை வேண்டும். ஏன் என் கண்களில் உள்ள வலியை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைத்து கொண்டாள். பவித்ராவுக்கு தாய் இல்லை. அவளது சித்தி அவளை வளர்த்தாள். சித்தி என்ன செய்வாள் என்று சொல்ல தேவையில்லை. அவள் திருமண வாழ்க்கையை செழிக்க வைக்க விரும்பினாள். அவளுக்கு சிவாவின் துணை மட்டுமே தேவைப்பட்டது. வேலை பழுவால் சில சமயம் பாத்திரங்களை கழுவ தவறினாலோ அல்லது சரியான நேரத்தில் துடைக்காமல் விட்டாலோ அவளது மாமியார் அவளை ஆயிரக்கணக்கான வார்த்தைகளால் திட்டுவார். அவள் தன் வாயை கட்டி போட்டது போல அனைத்தையும் சகித்து கொண்டாள். பவித்ரா ஒருமுறை சிவாவை அன்பாக அணுகி, சிவா, எனக்கு மாதம் 5000 ரூபாய் கொடுக்க முடியுமா என்றாள். அவன் கோபத்துடன் அவளை பார்த்து, உனக்கு ஏன் பணம் வேண்டும், எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று கேட்டான். பவித்ரா, நான் ஒரு பெண், எனக்கு அத்தியாவசிய தேவைகள் உள்ளன. நான் கடைக்கு செல்லும் போது என் அண்ணனிடம் கேட்க முடியாது என்றாள். சிவாவுக்கு அவளிடம் எதற்காக இவ்வளவு வெறுப்பு என்று தெரியவில்லை. அவன் கோபமாக, என்னிடத்தில் உனக்கு கொடுப்பதற்கு தனியாக பணம் இல்லை. உனக்கு என்ன வேண்டுமானாலும் அம்மாவிடம் கேள், அவர்கள் வாங்கி தருவார்கள் என்றான். பவித்ரா சோகத்துடன், எனக்கு வேறு எதுவும் வேண்டாம். நீங்கள் என்னிடம் அன்பாக பேசுங்கள், என்னை பாசமாக அலையுங்கள், என் பெயரை அன்பாக கூப்பிடுங்கள். கடவுள் மீது சத்தியமாக நான் நாள் முழுவதும் பட்ட கஷ்டங்கள், பழைய வழிகள் எல்லாவற்றையும் மறந்து விடுவேன். நீங்கள் என்னை பாசமாக அழைக்க வேண்டும், அவ்வளவுதான் என்றாள். சிவா சிரிப்பது போல பேசினான். அவள், நீங்கள் என்னிடம் அன்பாக பேசுவதே இல்லை, கோபம்தான் காட்டுகிறீர்கள். இன்று என் பிறந்த நாள், நான் என் கையில் மருதாணியால் உங்கள் பெயரை எழுதியிருக்கிறேன் என்றாள். சிவா அவளை கண்டு கொள்ளாமல், இது என்ன பைத்தியம், என்னிடம் வந்து மாட்டிக்கொண்டது என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். அவர்கள் ஒரு புதிய வீடு கட்டத் தொடங்கினார்கள். சிவா பவித்ராவிடம் உதவி செய்ய சொன்னான். அவள் நாள் முழுவதும் வேலை செய்தாள். இரவில் செங்கற்களை தூக்கி வீட்டிற்குள் வீசினாள். நள்ளிரவு 3 மணி ஆனது. வேலை முடிந்தது. அவளது தலை வலியாலும் சோர்வாலும் வெடித்து விடுவது போல இருந்தது. சிவா படுத்து கொண்டான். அவள் அவனிடம், சிவா, எனக்கு தலைவலி அதிகமாக இருக்கிறது, என்னால் தாங்க முடியவில்லை என்றாள். சிவா திரும்பி படுத்துக்கொண்டு, மாத்திரை போட்டுக்கொள், என்னால் அமைக்கிவிட முடியாது என்றான். அவள் கட்டிலில் படுத்தாள். கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அவள் வலியுடன் அழுது கொண்டிருந்தாள். சிவா அறையில் படுத்து உறங்கினான். வலியால் அவளால் தூங்க முடியவில்லை. காலையில் சீக்கிரமே கண் வலித்தாள். மாமியார் சத்தம் போட்டு, இந்த அம்மா இன்னும் தூங்குறாங்க, மணி என்ன ஆச்சு பாரு என்று திட்டினார். சிவாவும் கோபம் அடைந்து, பவித்ரா, உனக்கு வெட்கமா இல்லையா, அம்மா சமைக்கிறாங்க, உன் கண்ணு திறக்கலையா என்று கத்தினான். பவித்ரா எதுவும் பேசாமல் சமையலறைக்கு சென்றாள். அவளது உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. திருமணமாகி 3 ஆண்டுகள் கடந்து விட்டன. ஆனால் அவர்களுக்கு குழந்தை இல்லை. இந்த காலத்தில் ஒரு நாளாவது அவள் நிம்மதியாக இருந்ததில்லை. புது வீட்டின் வேலைகள் தொடங்கிய போது
அவள் ஒரு கூலி வேலைக்காரியை போல வேலை செய்தாள். 4 மாதங்கள் கூலி வேலைக்காரியை போல வேலை செய்து வீட்டை தயார் செய்தாள். சிவா அவளிடமிருந்து மேலும் விலகி சென்றான். குழந்தை இல்லை என்ற நிந்தனைகள் வேறு ஆரம்பித்தன. சிவா ஏற்கனவே அவளுக்கு துயரம் கொடுத்து கொண்டிருந்தான். இப்போது குழந்தை இல்லாத குறைக்காக மேலும் நிந்தனைகள். அவளை தவிர்த்து சிவாவுக்கு 2வது திருமணம் பேச்சுவார்த்தைகள் நடக்க தொடங்கின. அவள் அனைவரின் போக்கையும் புரிந்து கொண்டாள். பவித்ரா வேலைக்காரியை விட மேலானவள் இல்லை. அவள் அமைதியாக இருந்தாள். அவள் பயந்தாள், எங்கே சிவா அவளை தூக்கி எறிந்து விடுவானோ என்று. ஒரு நாள் நாத்தனாரின் சிறிய மகள், பவித்ரா அத்தை, அம்மா சொல்றாங்க, சிவா மாமாவுக்கு கல்யாணம் பண்ணணுமாம், புது அத்தையை கூட்டிட்டு வரணுமாம் என்று சொன்னாள். பவித்ரா ஏதோ ஒரு பேரழிவு வரப்போகிறது என்று புரிந்து கொண்டாள். சிவா அறைக்குள் கிரீம் பூசி கொண்டிருந்தான். பவித்ரா அவனிடம் சென்று, இப்போதெல்லாம் நீங்கள் நிறைய கிரீம் பூசுகிறீர்கள், அழகாக இருக்கிறீர்கள், நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று தன் தோளில் சாய்ந்து சொன்னாள். தன்னை ஆறுதல் படுத்துவது போல. சிவா தன்னை விட்டுவிட மாட்டான் என்று அவள் நம்பினாள். அந்த நாளும் வந்தது. பெண் வீட்டார் வந்தனர். மாமியார் அவளிடம் கடுமையாக, சாப்பாடு சமைத்துவிட்டு உன் அறைக்கு போ, என் கண் முன்னால் வந்து நிற்காதே துரதிர்ஷ்டசாலி என்று கூறினார். பவித்ரா எல்லாவற்றையும் சகித்து கொண்டாள். திருமணத்திற்கு பிறகு அவள் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் வலியை மறைப்பது, அமைதியாக அழுவது மற்றும் குறை கூறாமல் இருப்பது. திரும்ப சென்றால் சித்தி அவளை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாள். சிவா அவளை எப்போது வேண்டுமானாலும் வெளியே தள்ளலாம். சிவாவுக்கு திருமணம் நடந்தது. சில நாட்களில் 2வது மனைவியை கூட்டி வந்தான். அவள் சிவாவுடன் இருந்த அறையில் இன்று வேறு ஒரு பெண் இருந்தாள். அவளுக்கு தனியாக ஒரு அறை கொடுத்திருந்தார்கள். அவள் ஏக்க பார்வையுடன் பார்த்து கொண்டிருந்தாள். சிவா தன் 2வது மனைவியுடன் வெளியே சுற்றினான். மகிழ்ச்சியாக இருந்தான். ஆனால் பவித்ராவின் தலைவலியும் சோர்வும் அவளை அரித்து கொண்டிருந்தது. புதிய மனைவியின் மீது அதிக பாசம். ஆனால் பவித்ரா ஒரு மூலையில் கிடந்து ஒரு நாள் மரணத்தை நெருங்கிவிட்டாள். ஒரு நாள் இரவு அவள் தனியறையில் படுத்திருந்தாள். வலியால் தாங்க முடியாமல் தலையில் 2 கைகளையும் வைத்துக் கொண்டு அலறினாள். அனைவரும் தங்கள் அறைகளில் உறங்கிக் கொண்டிருந்தனர். வலி மிகவும் கடுமையாக இருந்தது. அவளால் தாங்க முடியவில்லை. அவள் சிவாவை அழைத்தாள். ஆனால் சிவா 2வது மனைவியின் அணைப்பில் தூங்கிக் கொண்டிருந்தான். அவள் தரையில் விழுந்து துடித்தாள். எத்தனை முறை அவள் அழைத்தாலோ தெரியவில்லை. கடைசியில் அவள் நிம்மதியான உறக்கத்தில் உலகை விட்டு நீங்கினாள். காலையில் 7 மணி ஆனது. மாமியார், அந்த துரோகி இன்றும் டிஃபன் செய்ய இயலவில்லை என்று திட்டினார். சிவாவோ, அம்மா, பவித்ராவிடம் சொல்லி எங்கள் அறையில் டிஃபன் அனுப்ப சொல்லுங்கள் என்றான். மாமியார் திட்டியவாறே, அவள் துரதிர்ஷ்டக்காரி, இன்னும் தூங்குகிறாள், தூங்கட்டும் என்றார். மதிய வேலை ஆகியும் அவள் வெளியே வரவில்லை. கடைசியில் மாமியார் அறைக்குள் சென்று பார்த்தார். பவித்ரா குப்புற தரையில் கிடந்தாள். அவர் கூச்சலிட அனைவரும் கூடினர். அவள் உடல் இறுகிவிட்டது. அவளது உடலை ஒரு கட்டிலில் கிடத்தினார்கள். அவள் கண்களில் கண்ணீர் இன்னும் காய்ந்து போகாமல் இருந்தது. அவளுக்கு என்ன நடந்தது? ஒரு துளி கண்ணீரை கூட யாரும் சிந்தவில்லை. அவளது இறுதி சடங்குகள் செய்யப்பட்டன. ஒரு நாள் சிவாவின் 2வது மனைவி அவளது அறையை சுத்தம் செய்யும் போது சில மருந்து சீட்டுகளையும் மருந்துகளையும் கண்டாள். பவித்ராவுக்கு மூளை கட்டி இருந்தது. எத்தனை நாட்களாக அந்த வலியை சகித்திருக்கிறாள் என்று அவள் வியந்தாள். அவள் ஒரு நாட்குறிப்பையும் எழுதியிருந்தாள். அதில் தன் வலிகளை எழுதியிருந்தாள். நாட்குறிப்பில் உள்ள சில வார்த்தைகள், சிவா என்னுடன் சண்டையிட்டு கொண்டே இருக்கிறார், என்னை பார்க்கவே மாட்டார், நான் நாள் முழுவதும் வேலைக்காரியை போல வேலை செய்தேன், சிவா எனக்கு தண்ணீரை கொடுத்த போது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன், நான் நல்லவள் என்று சிவா சொல்கிறார், ஆனாலும் ஏன் என்னிடம் விலகியே இருக்கிறார் என்று தெரியவில்லை, நான் இன்று அவருக்காக தயாராக இருந்தேன், ஆனால் அவர் ஒருமுறை கூட என்னை பார்க்கவில்லை, நான் கோபப்படவில்லை, ஏதேனும் சொன்னால் திட்டுவார், எனக்கு உயிர்கொல்லி நோய் இருந்தது, ஆனால் நான் சிவாவிடம் சொல்ல மாட்டேன், அவர் கவலைப்படுவார், வீடு கட்டி முடிந்தது, நான் வீட்டை மிகவும் அழகாக அலங்கரித்தேன், என்னை வீட்டை விட்டு துரத்தினால் நான் எங்கே போவேன், எனக்கு யாரும் இல்லை, வேலைக்காரியாக கடைசி வரை இங்கேயே இருப்பேன். சிவா தன் 2வது மனைவியை மிகவும் நேசிக்கிறார். அவள் பர்கர் கேட்டால் வாங்கி கொடுத்தார். நான் கேட்டபோது, நீ பாத்திரம் கழுவு, என் மூளையை கெடுக்காதே என்றார். நான் பர்கர் தான் கேட்டேன். இன்று காலை முதல் மூச்சு திணறுகிறது, என் நேரம் நெருங்கிவிட்டது போல. நான் சிவாவின் அணைப்பில் இருந்திருக்க கூடாதா? என் வலியை அவர் புரிந்து கொண்டு என்னை அணைத்திருந்தால் நான் நிம்மதியாக இருந்திருப்பேன். சிவா, நீங்கள் என் நாட்குறிப்பை ஒருவேளை படித்தால் என் மரணத்துக்கு உங்களை நீங்களே குற்றம் சாட்டி கொள்ள வேண்டாம். நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன். நான் விதியிடம் தோற்றுவிட்டேன். என் தலை விதியில் மகிழ்ச்சி இல்லை போல. ஆமாம், ஒரு பர்கர் தான். நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்திருக்கலாம். திட்ட வேண்டிய அவசியம் என்ன? உங்கள் 2வது மனைவியை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு குழந்தை பிறந்தால் ஒரு முறையாவது என் சமாதிக்கு வாருங்கள். எனக்கு வலி அதிகம், என்னால் எழுத முடியவில்லை. சிவா, உங்களிடம் வர ஆசை, ஆனால் எல்லாம் பாதியிலேயே நின்றுவிட்டது. பவித்ரா அமைதியாக இறந்து போனாள்.
சிவா நாட்குறிப்பை படித்துவிட்டு மிகவும் அழுதான். ஆனால் அழுவதால் என்ன பயன்? அவள் எவ்வளவு அழுதிருப்பாளோ தெரியாது. அவளது அஸ்திக்கு முன்னால் அமர்ந்து அழுது மன்னிப்பு கேட்டான். ஆனால் இப்போது மன்னிப்பு கேட்டோ வேறு எதுவும் செய்தோ அவள் திரும்பி வரமாட்டாள். இப்படிதான் இன்னும் எத்தனை பவித்ராக்கள் தங்கள் கணவனின் அலட்சியத்தை தாங்கிக் கொண்டு வலியை சகித்து கொண்டு புகார் செய்யாமல் வாழ்கிறார்கள். நண்பர்களே, உங்கள் துணையை ஒரு முறையாவது அன்பாக பாருங்கள். கடவுள் மீது சத்தியமாக அவர்கள் எல்லா வலியையும் துக்கத்தையும் மறந்து விடுவார்கள். உங்களுக்கு புரிவதற்குள் இன்னொரு பவித்ரா உலகை விட்டு சென்று விடக்கூடாது. இந்த உணர்ச்சிமயமான கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்தில் சொல்லுங்கள்.